போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் அப்பா. என் வாழ்க்கை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் இன்னும் ஆஸ்வதிக்கப்படாமல் இருக்கிறேன். என்னை ஆஸ்வதியும் அப்பா. உங்கள் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற வேண்டும். நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற வேண்டும். என்னை ஆசீர்வதியும் அப்பா. அநேகருக்கு கொடுக்கிற பாத்திரமாய் என்னை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு என்னோடு கூட பேசி என்னை ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள் நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை எனக்கு கர்த்தர் காண்பித்தார். பவுலை தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். இரண்டாவது, நேற்று தினத்தில் பேதுருவை குறித்து ஆண்டவர் பேசினார். பேதுருவையும் தியானித்துக் கொண்டிருந்தேன். இரண்டு நபர்களையும் குறித்து தியானிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பவுல் எதை முக்கியப்படுத்துகிறார் தன்னுடைய ஊழியத்தில் என்று பார்த்தால், ஊழியத்தில் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஊழிய பாதையில் நாம் இன்னும் தேவனுடைய நாமத்தில் ஷைன் ஆகணும், பிரகாசமாக நினைச்சா, நீங்க நல்லா பிரகாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஊழிய பாதையில் அதற்கு என்ன தேவை, நான் என்ன செய்யணும் என்பதை குறித்தும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் செய்ய நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் தெரியுங்க. நாம் இன்னும் மேலே உயர்ந்து போவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது கிருபை நிறைந்த பாத்திரம். ஆமென். சில பாத்திரங்களை குறித்து சொல்ல போறேன். நிறைய பாத்திரம் நான் நினைச்சேன் ஒரு 7-8 பாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதலாம்னு பார்த்தா நிறைய பாத்திரம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். இந்த ஸ்டீலு, அலுமினியம் சொல்கிற மாதிரி நிறைய பாத்திரம் இருக்குது. ஆமென். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் கிருபை நிறைந்த பாத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் யாரு? கிருபை நிறைந்த பாத்திரம். நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? கிருபை உள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மரியாதை பார்த்து சொல்றாங்க, கிருபை பெற்றவளே, சொன்னாங்க, கிருபை பெற்றவளே, வாயத்தன் தான் சொல்லுங்க. வடைய ஊத்துருப்பது வாயில இருந்து காக்காவா நீங்க வாயத்தன் சொல்லுவோம். கிருபை பெற்றவளே, நீ பாக்கியவதி. அல்லேலூயா. கிருபை பெற்றதீனா நீங்க பாக்கியவதி. ஆமென். எத்தனை பேர் கிருபை பெற்றிருக்கிறீங்க? தேவனுடைய கிருபை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? கிருபை பெற்றீங்களா? கிருபை இருக்கிற முதல்ல யோசிக்கிறீங்க. இப்பதான் ரசிக்கப்பட்ட உடனே கிருபை பெற்றுறாங்க ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாடுறீங்களே இல்லையோ, காமராஜர் காலையே பாடிச்சு. நேற்று நீங்க வந்திருந்தீங்கன்னா, நேத்தனப்பா நேத்தா இந்த தெருவே பாடி கிருபை 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 கிருபை. சரி, இங்கத்தான் பாடுதுன்னு சொல்லிட்டு மதுரை வாயில் போயிருந்தேன். அங்க போனா அங்க இந்த பாட்டா பாட்டு. என்ன பாட்டு பார்த்தீங்களா? கிருபை கிருபை கானா பாட்டு. ஒருத்தர் கானா பாடகர் அதை மாற்றி பாடிக்கிறார். ஆனால் பாடினவர் கிருபை கிருபைன்னு பாடுறாரு. அல்லேலூயா பாடிக்கிறார். அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எப்படியோ சுவிசேஷம் பொறாமைனாலேயோ சண்டைனாலேயும் பிலிப்பில் சொல்றார். பிலிப்பில் எப்படியோ அறிவிக்கப்படுகிறது. நேற்று பார்த்தேன், குடிகாரனும் கிருபைன்றான். இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் கிருபை கிருபைன்றான். என்ன கிருபை மீனிங் தெரியும் அவனுக்கு? எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அல்லேலூயா. அது தெரிஞ்ச நான் ஏன் பாஸ்டர் இங்கே உட்காந்துக்கிறேன்? இல்லை
ஓடி இருப்பீங்க. இயேசுவை பற்றி சொல்வதற்கு புறப்பட்டு போயிருப்போம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிங்க. கிருபை வரங்களும் போதும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆமென். எத்தனை ஆமென் சொல்றீங்க? கிருபை வரம். கிருபை என்னது? கிருபை என்னது? வரம். அதை பற்றி தெரியாமல நிறைய பேர் கிருபை 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 நிற்கிறாங்க. பாட்டு பாடினா கிருபை கட்சிமாயா? கிருபை 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 அப்பா, கிருபை 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் ஆனந்த் இல்லை, எல்லாம் கிருபை. ஆமென். நான் இல்லை, என் பலன் இல்லை, என் ஆனந்த் இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை கிருபை நாம் கிருபையின் வரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில கிருபை பெற்றார். எதுக்கு கிருபமா? நிறைய பேர் எல்லாரும் தனி எடுத்தவன தண்டக்கராயன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ஊழியக்காரன் நினைச்சிடுறாங்க, நியாயம் திரும்ப நினைச்சிடுறாங்க. மோசே அப்படிதான் சுயத்துல எழும்பி, மாம்சத்துல எழும்பி எப்படியாவது தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசே தன்னுடைய சொந்த ஜனங்களை காப்பாற்றும்படி என்ன பண்றான்? சண்டை போடுறான். சண்டை போட்டு என்ன பண்ணா? ஒருத்தனை கொண்டு போட்டான். இப்போ அடுத்து இந்த மோசே தன்னுடைய சொந்த ஜனத்துக்கிட்ட வந்து பேசுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல எங்களையும் கொல்ல வந்தாயோ? கிருபை என்ன செய்யாது? சண்டை போட. கிருபை பெற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சண்டை போட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன போடுவாங்க? முழங்கால் போடுவாங்க. எல்லாமே சொல்லுவோமா? மோசே தன் கைகளை உயர்த்தின பொழுது யோசுவா போய் அங்க யுத்தம் பண்ணினான். அல்லேலூயா. கிருபை பெற்ற மோசே 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்தும்படி தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டு போனா மோசே, நான் ஐயா நான் போலப்பா ஆண்டவரே, நான் போல. யாருக்கு சொல்றது? நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன், நான் போல ஆண்டவரே. ஆண்டவர் அழைச்சி கூப்பிடுறாரு, போக மாட்டார். ஏன் போனா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? கொலைகாரன் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கொலை, இவனை கொலை பண்றதுக்கு பார்வன் தேடி கொண்டிருக்கான். என்ன போனா கொண்டு போட்டுருவாங்க ஐயா. அது பயம். ஒரு பக்கம் பயம். மோசடி மாம்ச பலத்துல போவதற்கு அஞ்சுறான். இப்போ ஆவியின் பலத்துல புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொண்டதான் அந்த ஆவியின் பலம் வரும். இல்லைன்னா நீங்க மாம்சத்துல இருப்பீங்க, சண்டை போட்டு இருப்பீங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு. கிருபை பெறாதவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் நியாயம் செய்ய முடியாது, ஒருத்தருக்கு நியாயத்தை உண்டாக்க முடியாது. மோசேயுடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இந்த கிருபை எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று 33ஆம் அதிகாரத்தில் யாத்ராகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திற்கு கிருபையை பெற்றுக்கொண்டு போகிறான் மோசே. அல்லேலூயா.
கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நான் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கிருபை பெற்றிருக்கிறீங்க? ஆமென். யோனா புத்தகத்திலே பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பொய்யான மாயை பின்பற்றி தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்களாம். பொய்யான மாயை பின்பற்றி, மாயமான காரியங்களை பின்பற்றி, மாயமானத்தை பின்பற்றி கிருபை என்ன பண்றாங்களாம்? போக்கடி. கிருபை விட்டுறாங்க நிறைய பேர். மாயமானத்தை நம்புறாங்க. ஆக்ஷன் அப்படி நடிச்சு காட்டுறாங்க பாருங்க சில பேர். அந்த நடிப்பை தான் விரும்புவாங்க. கிருபை பெற்றவங்களை நம்ப மாட்டாங்க, கிருபையை நம்ப மாட்டாங்க, கிருபை பெற்ற ஊழியக்காரன் நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. சும்மா அப்படியே ஆக்ஷன்லயே சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாயமாலை பண்ணுவாங்க. சில பேர் ஊழியக்காரங்க, விசுவாசிங்க. அதுதான் ஆண்டவர் சொன்ன மாயமாலை பண்ணவங்களை பார்த்து சொன்னாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே மேல மினுக்கு உள்ள தொல் வச்சியாம. அல்லேலூயா. மேல மினுக்குது அப்படியே கல்லறைக்கு போன பார்த்தா சில பேர் கல்லறையே வாங்கிடுறாங்க. செங்கல் போட்டு கட்டுறாங்க, சில பேர் டைல்ஸ் போட்டு கட்டுறாங்க, சிலர்லாம் அந்த கோபுரமாகவே கட்டிடுறாங்க. என்னது உள்ள என்னங்க? எலும்பு, வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் புழு துணிச்சு, வெறும் எலும்பு தாங்க. மேல என்ன பண்ணுது? மேல அலங்காரம்லாம் மேல இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசிங்க அப்படிதாங்கிறான். பார்த்தா நான் 10 வருஷமா விசுவாசி பிரதர், நான் 20 வருஷமா விசுவாசி பிரதர். கிருபை வேலை செய்தா மட்டும் கிருபை வேலை செய்தா? கிருபை பெற்றீங்களா? அல்லேலூயா. சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். ஆமென். ஆண்டவரே, நான் உங்கள் அடிமை. கிருபை பெற்றவங்க சொல்லுவாங்க. மரியாள் சொன்னா, சாமுவேல் சொன்னா, கிருபை பெற்றவங்க இருந்தா தேவனுடைய வார்த்தை கேட்ட உடனே ஆண்டவர் நான் சொல்றது அப்படியே கீழ்ப்படிருப்பா. ஆமென். எத்தனை பேர் கீழ்ப்படிவீங்க? மாலையில நடக்கிற ஆராதனைக்கு வாங்கன்னா வரதே கிடையாது, டிவியை பார்த்து உட்காந்துருக்கீங்க. மாலையில் நடக்கிற இந்த வாலிப கூட்டத்துக்கு தான் பார்க்க போறாங்க. வாலிபர் எல்லாரும் ஒருத்தர் கூட வராமல் கூட உங்களுக்காக வைக்கிற கூட்டம் இது. ஆமென். வெளியிலேருந்து வரவங்களுக்கு, விஐபிகளுக்காக அல்ல, உங்களுக்காக, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுன்றதுக்காக இந்த வாலிப கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக உங்களை அழைக்கிறோம். இயேசு உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறார், வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க. எதுக்கு என்னிடத்தில் சொன்னாரு? யோவான் 1:14 பாருங்க. அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவர். ஆமென். இயேசு யாரு? இயேசு யாரு? சத்தியத்தினாலும் கிருபையினால். அப்ப கிருபையினால் நிறைந்தவர் கூப்பிடுற எதுக்கு? உன்னை கிருபையினால் நிரப்புவது. வாசிங்க இப்போ. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவரால் நமக்குள்ளே, ஆமென், உங்களுக்குள்ளே வாசம் பண்றார். கிருபை எங்க வாசம் பண்ணுது? கிருபை எங்க வாசம் பண்ணுது? உங்களுக்குள்ள வாசம் பண்ணுது. அல்லேலூயா. அந்த கிருபை யாருமா? இங்க சொல்றாரு, இயேசுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மேல பவுலுக்கு சொல்றாரு, வரன்னு சொல்றாரு. கிருபையில வித்தியாசங்கள் நிறைய இருப்பாங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில போன்ற ஓட்டத்துல ஓடு. உனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில ஓட்டத்துல ஓடு. இங்க வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? தாளந்த சொல்றாரு. அல்லேலூயா. பவுலுக்கு சொல்லுவோம், வரங்களை சொல்றார். கிருபையில வித்தியாசங்களை காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் வளர்வதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ரோமர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எபேசியர் 3:7-8 வாசிங்க. அப்புறம் அடுத்தது. ஆமென். அல்லேலூயா. தைரியமாய் எழுதுவதற்கு பவுல் சொல்றாரு, தேவன் அளித்திருக்கிற கிருபை. யாருக்கு அளித்திருக்கிற?
எனக்கு அளித்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. கிருபை இருந்தாதான் ஊழியத்துல எழுத முடியும். அவருடைய எழுத்துக்கு காரணம் என்ன? கிருபைன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்வதற்கு காரணம் அவருடைய கிருபை. அதற்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்று சொல்லி எழுதுகிறார் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. ஐயா, இயேசுக்காக நீ ஏதாவது செய்யணுமா? முதல்ல அதுக்குரிய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு ஐயா பாடினார், கிருபை இல்லாம வாழ முடியாதையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. ஹல்லேலூயா. ஆமென். கிருபை இல்லாம வாழ முடியாதையாண்டார் லூக்கா சேகர் அவர்கள். ஹல்லேலூயா. கிருபை இல்லாம வாழ முடியாது. அவர் குடும்பமே தண்ணீர்ல அழிஞ்சிருக்கும். அவர் குடும்பமே செத்து போயிருக்கும். கர்த்தர் அவளை காப்பாற்றி அவங்க பிள்ளைகள் கூட மறித்து போனாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, கிருபை இல்லாம ஒருத்தரும் வாழ். இந்த நாட்களில் நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, கொரோனால மறிச்சது கிட்டத்தட்ட 400 பாஸ்டர் சொல்றாங்க. எத்தனை பேரு? இந்தியாவில் மட்டும் எத்தனை பேரு? 400 பாஸ்டர் கிட்ட மறித்திருக்கிறாங்க. பாஸ்டர் மட்டும் சொல்றேன். விசுவாசிகளும் இருப்பாங்க. கிருபையெல்லாம் வாழ முடியுமா? ஹலோ, கிருபை வேணும். ஆமென். நம்ம வாழ்வதற்கு என்ன வேணும்? கிருபை வேண்டும். எபேசியர் 3:7-8 வாசிங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே ஹல்லேலூயா. எதற்கு ஊழியக்காரனானே? எதுக்கு ஊழியக்காரனானே? நிறைய பேர் ஊழியக்காரர் போர்டு பாஸ்டர் தான். பாஸ்டர் போர்டு வைக்கிறதுக்கா? கட் அவுட் வைக்கிறதுக்கா? ஐடி கார்டு போடுறதுக்கா? எதுக்கு அளிக்கப்பட்ட கிருபை? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க தான் கிருபை பெற்றவங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க. முதல்ல சுவிசேஷமா நீ சொல்லனா நீ ஊழியத்துக்கு தகுதியே இல்லை. நீ பேசாம வேலைக்கு போகலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதற்காக பவுல் சொல்றார், நான் எதற்காக அழைக்கப்பட்டோம் அதற்காக ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பு வந்த எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில நான் ஓடுறேன். எப்படி ஓடணும்? ஆமென். பிலிப்பியில பாருங்க 1:7 சொல்லப்பட்டது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் சீக்கிரமா வாசிங்க, நேரம் அதிகமா இல்லாதனால.
அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கும் அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து கருத்தை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் இணைந்த யாக்கோவும் கேபா யோவானும் எனக்கு கிருபை அளிக்கப்பட்டது. அதனால தான் மற்றவங்களாம் வந்து இணைஞ்சுக்கிறாங்க. அல்லேலூயா. புரியலைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அழைத்தார், அவனுக்கு கிருபை கொடுத்தாரு. அந்த கிருபை அவனுக்குள்ள இருக்கிறபடினாலே யாக்கோவும், யாக்கோபுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் கேபான்னு யார் தெரியுமா? கேபா யாரு? கேபா 3, கேபா 4, கேபா 5 சொல்றோம். ஆனால் கேபால என்னன்னு தெரியல. பேதுரு. அல்லேலூயா. பேதுரு என்னது? சரி, அதுக்கப்புறமா வர. ஆமென். அதனால கேபாவும் யோவானும் பாருங்க, இவங்களாம் சீனியர் ஊழியத்தில். யார் இவங்களா சொல்லுங்களேன்? சீனியர் பாஸ்டர்ஸ். சீனியர் பாஸ்டர் வந்து வருவாங்க நம்ம கூட. இப்போ நான் கூப்பிட்றேன், பாஸ்டர் முன்னாடி வாங்க பாஸ்டர், நான் வருவாங்களா? கிருபை இல்லைன்னா வரமாட்டாங்க. அல்லேலூயா. கிருபை இருந்தா வருவாங்க. பாஸ்டர் டேவிட் கூப்பிட்டாங்க. நான் டேவிட் என்னோட சின்ன பையன், நான் பார்த்து வளர்ந்த பையன், சின்ன பையன். நான் அவனை செபத்தில் வளர்த்துருக்கேன், ஊழியத்தில் வளர்த்துருக்கேன். ஆனால் டேவிட் இப்போ கூப்பிட்டா நான் போவேன். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற கிருபை அப்படிப்பட்டது. அல்லேலூயா. எனக்கு கொடுக்குற கிருபை பாருங்க. எனக்கு என்னோட வயசான பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா சோத்திரம், ஐயா தோசோ ஐயானோ, ஐயா ஐயோனோ, எனக்கு பயமாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க, என்ன போய் ஐயான்றாங்களே. ஏன்னா எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அவங்க என்ன பண்ணுது, அப்படி கூப்பிட சொல்லு. எனக்கு ஆசை விருப்பம் கிடையாது. அல்லேலூயா. நீங்களா நமக்கு என்ன இது சொல்லுங்க, தகுதி என்ன இருக்குது? படிச்சிருக்குன்னா இல்லை வேற என்ன தகுதி, பணம் இருக்குதா, வசதி இருக்குதா? அவங்கள விட நான் பார்த்தீங்கன்னா சின்ன வீட்டில் இருக்கிறேன். அவர் சொல்லிட்டுனா, பாஸ்டர் இவ்வளோ பெரிய பாஸ்டர் இருக்கிறீங்க, எங்கள் வீடு வந்து சொல்ல ஒரு பாஸ்டர், என்ன நீங்கள் இவ்வளோ தான் டவுனவும் வீட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். கிருபை தான். அல்லேலூயா. அவன் இவ்வளோ வசதி இல்லாமல் இருக்கிறான், ஆனால் கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களோடு உட்காரக்கூடிய கிருபை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. செவ்வாய்க்கு 20ஆம் தேதி நினைக்கிறேன், மினிஸ்டர் சந்திக்க எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டு மினிஸ்டர் எடப்பாடியா சந்தி கூப்பிட்டாங்க, அழைப்பு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. எதுக்குன்னா அவர் சும்மா விசிட் பண்ணிட்டு வரணும் எந்த விவசாய திருச்செவி மூலமாக. அல்லேலூயா. எதுக்கு நம்ம வந்து எவ்வளோ பிள்ளைங்கள எதனால சொல்றேன்னா, கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா கூட கிருபை இருக்குது. என்ன இருக்குது? கிருபை இருந்தால் நம்ம பின்னாடி நிறைய பேர் வருவோம். ஒரு ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை போயிடுச்சுன்னா நாய் கூட நம்ம சீட்டார் இல்லைங்களா? சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டார், கிருபை போயிடுச்சு. தாவீது சொன்னாரு, உங்களுடைய கிருபையை விட்டு விலக்கிடாதீங்கப்பா. சவுலுடைய தலை வெட்டப்பட்டது. தாவீது சிங்காசனத்தில் அவர் தலை முடிசூட்டப்பட்டது. ராமே சொல்வோம். கிருபை பெற்றவனை கர்த்தர் முடிசூட்டுகிறார், கிருபை இழந்தவனை தலையை வெட்ட செய்கிறார். தலை தான் கிரீடம். ஆமென். கிறிஸ்து நமக்கு எப்படி இருந்தாரு? தலையா இருக்கிறாரு. தலை போச்சுன்னா முன்ன ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அவை கிருபை பெற்றவர் இருப்போமானால் தேவன் நம்மை ஊழியத்தை வல்லமை எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எபேசியர் 5:2 பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். 3:2 முதல் 3:2 வாசிங்க. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய
இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. ஹalleluya. தெய்வ கிருபை இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. எனக்கு நியமித்த தெய்வ கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட தெய்வ கிருபை, தேவனுடைய கிருபை. ஹalleluya. அவங்களுக்கு அழகா சொல்றாங்க பாருங்க. அந்த தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆழமாகின்றே ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆழமாகின்றே ஆனந்திப்போம். அன்பினாக நீல போய ஆழமோ மாறிடுனரே ஆளுக்கடித்தார். அன்பினாக நீல போய ஆழமோ மாறிடுனரே ஆளுக்கடித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சொல்கிறார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சொல்கிறார். கிருபை இதே, தேவன் கிருபை இதே, கிருபை இதே, தேவன் கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆழமாகின்றே ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆழமாகின்றே ஆனந்திப்போம். ஹalleluya. ஒன்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு, என் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாக உள்ளது. இந்த கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. கிருபை அப்படிங்குதா? கிருபை போதும். எதுக்கு போதும்? எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த முள் யாருடையதாகுது? யாருமா? யார் அந்த முள்ளு? ஐயா, எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு முள்ளு. எங்க வீட்டுக்காரர் முள்ளு. என் மனைவி ஒரு முள்ளு மாறிக்கிறாங்கப்பா. என்ன குத்திக்கிட்டே இருக்குது அந்த முள்ளு. என் பிள்ளைங்க எனக்கு முள்ளு. குடிகார பிள்ளை என்ன குத்தி கொண்டு இருக்கிறான், வேதனைப்படுத்துறான். அதெல்லாம் தூக்கிடலாமா? முள்ள ஏற்ற முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த முள்ள அப்படி இருக்கணும். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாகிறது. என் கிருபை உனக்கு போதும். முள்ள எடுத்து நினைக்காத. அந்த முள்ள போய் ஆண்டவரே இந்த மாமியார் தூக்க மாட்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணாத. ஹalleluya. முள்ளுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க? இதை தாங்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. ஹalleluya. இது ஆண்டவரே சகிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா. இதற்காக எனக்கு ஒரு பொறுமையை கொடுங்கப்பா. எத்தனை பேர் பொறுமையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சகிக்கிறீங்க? புருஷனுக்காக சகிக்கிறீங்களா? உங்க சொந்த மனைவிக்காக சகிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக சகிக்க முடியுதா உங்களால? என்ன பண்றோம்? சகிக்க முடியல. ஏன் முடியலன்னா கிருபையை கேட்கல. என்ன கேட்கல? கிருபையை கேட்கல. இது எப்படி ஆகும்? ஆண்டவரே இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிலையிடுவார். அப்பொழுதுதான். ஆமென். எப்படி ஆக முடியாது? அவமானம், நிந்த. ஆண்டவரே எனக்கு வேதனை வருமே, எனக்கு கஷ்டம் வருமே, எனக்கு பாடு வருமே. சுவிசேஷம் சொன்னா எல்லாம் வரத்தான் செய்யும். அதான் சொல்லாம இருக்கிறீங்க. சர்ச்சை எல்லாம் காலியாக இருக்குது. அல்லேலூயா. சுவிசேஷம் சொன்னா எல்லாம் பக்கத்தில் சொல்லணும்னா போ போ போ. முதல்ல உன்னை ஆண்டவர் சரியாக்குறத பாரு. உன்னை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறத பாரு. உங்க ஆண்டவர்
ஏன் உன்னை ஆஸ்வதிக்கல? ஆஸ்வதிக்க மாட்டார் ஆண்டவர். கிருபையை உட்கார்ந்து கேட்டதும் ஆஸ்வதிப்பாரு. அல்லேலூயா. வலையை அலசி கொண்டு இருக்கிறான் பேதுரு. ஒன்றும் இல்லை வலையில ஒன்றும் இல்லை பேதுருக்கு. அலசி கொண்டு இருக்கிறான். இயேசுவை பார்க்குறான். எப்போ படகு கொஞ்சம் கொடுப்பான்றான். ஆண்டவர் கேட்குறாரு. படகு கொடுக்குறான். படகுல ஏறுறாரு. இயேசுவின் வார்த்தையை கேட்குறான். கிருபையை பெற்றுக்கொள்றான். இப்போ இயேசு சொல்றாரு, எப்பா உன் படகை ஆழத்துக்கு கொண்டு போ, வலது பக்கம் வலையை போடுன்றாரு. இப்போ என்னாச்சு? வலை கிழியத்தக்க அதிகமான மீன்கள். இவன் மட்டுமா கூட்டாளி பங்காளி தான் கூப்பிடுறான். வாப்பா இங்க வந்து போடுங்க, வாங்க 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 கூப்பிடுறான். ஏன்? இயேசுவின் வார்த்தையில் இருக்கிற வல்லமை பார்த்தான், ருசித்தான், ரசித்தான். அவர் சொல்றாரு, நேற்று கர்த்தர் நல்லவர் சொல்றீங்களே பாஸ்டர், நான் 20 வருஷமா விசுவாசியா இருக்கிறேன், 10 வருஷமா விசுவாசியா இருக்கிறேன், எனக்கு நல்லவராகவே இல்லையே. நீ ருசிக்கல. ருசிக்காதே கர்த்தர் நல்லவர் தெரியும். அவன் அந்த கல்ல பிரியாணி நல்லா இருக்கு பார்த்தாலே பாஸ்டர், அந்த பிரியாணி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது கலரு. பார்த்தீங்கன்னா தெரியுமா ருசி? சாப்பிட்டா தான் தெரியும். அல்லேலூயா. நிறைய பேர் இயேசுவா தெரியும், அந்த அலையில கோஷ்டனை நல்ல கத்துவாங்களே அதானே, அப்படிதான் தெரியும் எல்லாருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ருசி. அல்லேலூயா. இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். ருசிக்காக தெரியல. அவன் பார்த்தான் பேதுரு, அப்படியே காலையில் ஓடுதான் சாஸ்தாகமா. என்ன சொல்றான்? இப்போ நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்க அப்படின்றான். ஏன்னா அவன் பாவத்தை உணர்றான். ஆமென். இயேசு பார்த்ததும் பாவத்தை உணர்றான். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம்லாம் இருக்குது. நீங்க வாசித்து பாருங்க போயிட்டு வீட்டில். அல்லேலூயா. தன்னை பாவி என்று உணர்கிறான். இயேசுவின் பாவத்தில் விடுறான். கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரணுமா? கிருபை கேளுங்க. என்ன பிரச்சனை, என்ன முள்ளாது, எந்த முள்ளாது, அந்த முள்ளுக்காக பயப்படாதீங்க. ஆண்டவரே இந்த முள் இருக்கட்டும், கிருபை தாங்க. அல்லேலூயா. 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 கிருபை போதும். ஆமென். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிச மழுவி ஆயிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று கண்டுவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று கண்டுவிட்டாலோ இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த வழியிலுமே, எந்த வழியிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. எந்த சூழலும் அவர் கிருபை போதும். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த பவுல் பாருங்க, மரணம் வருகிறது சொல்லாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டே, இது முதல் எனக்கு நீதியின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. தலை போக போதுன்னு பயப்படல. ஆமென். எனக்கு கீழும் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என் தலை போன பிறகு எனக்கு என்ன வரப்போகுது? இந்த பூமியில எனக்கு தலை போல, ஆனா பரலோகத்தில் எனக்கு கிருபை கிரீடத்தை கொடுக்க போகுது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, கிருபையை மட்டும் இழந்துடாதீங்க. அல்லேலூயா. கிருபை இழந்துடாதீங்க. எந்த சூழ்நிலைக்காக, எந்த பிரச்சனைக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை மட்டும் இழந்துடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. சோத்ரம்.
பவுல் வந்து எல்லா காலத்திலும் கிருபையை சார்ந்தே வாழ்வதை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறேன். ரெண்டாவது, பேதுரை குறித்து நான் தியானித்தேன். நான் எடுத்த சம்பவம் 10 பிரசங்கம் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய கிருபை, விருப்பமுள்ள பாத்திரம், நிறைந்த பாத்திரம், குறைவுள்ள பாத்திரம், இப்படிதான் டைட்டில் எடுத்தேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், இல்லை 2 கேரக்டரை குறித்து இன்றைக்கு கர்த்தர் பேச வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பேதுருவாகிய பாத்திரத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. பேதுருடைய வாழ்க்கை நிலைகளை பாருங்க. முதலாவது, பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வாதம் உள்ளவனே அப்படின்லாம் கூப்பிடல. பேதுரு எப்படி சொல்றாரு? நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுருவை திட்டுவார். அல்லேலூயா. பேதுரு என்ன பண்ணுவாரு? திட்டுவார். ஊழியத்தில் திட்டினாக்கா நிறைய பேர் பிடிக்காது, விசுவாசிகளுக்கு திட்டினா பிடிக்காது. ஆனால் பேதுரு பாருங்க, இயேசு என்ன பண்றாரு? அற்ப விசுவாசி. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்றாரு, அற்ப விசுவாசி அப்படின்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. வாசிங்க. அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவுக்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை. ஒரு நிமிஷங்க, நடக்க முடியுமா? நம்ம நடக்க முடியுமா? கடல்ல நடந்தானே அப்படியே போக வேண்டியது. இயேசுகிட்ட காற்றையும் கொந்தளிப்பையும் பார்த்த உடனே பயம் வந்துச்சு. பயம் வந்தவன என்ன பண்ணா? ஆண்டவரே அப்படின்றான். சத்தம். பயம் வந்தவன சத்தம் வந்து பாருங்க. சில பேர்லாம் பயம் வந்தாலும் ஆண்டவரே தெரியும். அல்லேலூயா. கொரோனா வந்த பிறகுதான் நிறைய பேருக்கு இயேசுவே தெரிஞ்சது. அல்லேலூயா. அதுவும் தெரியல. பயம் வந்தவன ஆண்டவரே கூப்பிடுறான். ரெண்டாவது, காற்று பலமாய் இருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. அற்ப விசுவாசி இப்படி சொன்னா அப்படிங்க. நான் அப்படி சொல்ல கற்பனை பண்றேன். நான் இப்படிதான் திருப்பாரு. ஏன்னா ஒரு விசுவாசியா நீ எத்தனை அற்புதத்தை என்கிட்ட பார்த்துருக்கிறேன், எத்தனை சம்பவம் ஆண்டவர் உனக்கு செஞ்சிருக்கிறார். உனக்கு செஞ்சதை பார்த்தாலே போதுமே. இந்த இடம் நிரம்பிட்டு ஸ்டாண்ட் வச்சுக்கிறார் பாருங்க. ஒரு பாய்க்கு ஸ்டாண்டு. இந்த இடத்துல எவ்வளவு உட்கார்ந்தாங்க காணவில்லை. அற்ப விசுவாசியே, எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன் ஒரு இடத்துல சொல்றாரு. அல்லேலூயா. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே, உன் தேவைக்காக மற்றவர்களிடம் போய் சொல்லிக் கொண்டிருக்கிற, உன் தேவைக்காக மற்றவர்களிடம் போய் கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, அற்ப விசுவாசியே. அல்லேலூயா. நீ யார்கிட்ட கேட்கணும்? இயேசுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு தேவை எனக்கு கொடுங்கப்பா. உனக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்ன தேவை, உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப யார்கிட்ட கேட்குறீங்க? நீங்க அமிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடுபடி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவர்கிட்ட கேட்காம, அதை ஒருத்தர் வர ஒரு கடன் கொடுப்பாங்க, அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். கடன் வாங்கிட்டு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இயேசுவிடத்துல முதல்ல கேளுங்க. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? அமிழ்ந்து போனாலும் தூக்கி விடுவார். அல்லேலூயா. எங்க அமிழ்ந்து போற? கடன் பிரச்சனை அமிழ்ந்து போகிறியா? வேதனையில அமிழ்ந்து போறியா? பலவிதமான சூழ்நிலை அமிழ்ந்து போறியா? ஐயோ ஆண்டவரே, என்னால தாங்க முடியலப்பா, வேதனை எடுத்துப்பா, என்னை வேதனைப்படுத்துறாங்க ஆண்டவரே, அமிழ்ந்து போறீங்களா? இயேசு உங்களை தூக்கி விடுவார். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பேதுருவை ஆண்டவர் தூக்குகிறார் ஜீவன் அடையும்படி. தேவ பிள்ளைகளே, பேதுரு சொன்னா உறுதியான பாத்திரம். பேதுரு யாரு? இன்னொரு பேரு பேதுருக்கு தெரியுமா உங்களுக்கு? சீமோன். சீமோன் என்ன அர்த்தம்? சீமோன் என்ன அர்த்தம்? நாணல். நாணல் எப்படி இருக்கும்? நாணல் பார்த்தீங்களா? காற்றாச்சுன்னா இந்த பக்கம் சாயம், இந்த பக்கமும் சாயம். ஒரு நேரம் பார்த்தா மத்திய 16ஆம் அதிகாரம் 16ஆம் வாசிங்க. மத்திய 16:16 பவித்திரமாக ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து அப்படின்றான். அப்ப இயேசு சொன்னாரு, உனக்கு மாம்சம் ரத்தம் இதை வெளிப்படுத்தலப்பா, பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் இயேசு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றான் பாருங்க, 16:22 வாசிங்க. அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. ஓ ஆண்டவரே இது உனக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். யாரை கடிந்து கொண்டானா? நீங்க இது மாதிரி செய்யக்கூடாது ஆண்டவரே, என்ன நினைச்சீங்க நீங்க அப்படின்னு இயேசு என்ன பண்றான்? கடிந்து கொள்றான். பேதுரு இயேசு என்ன பண்ண தெரியுமா? அவரோ திரும்பி, நான் இருக்க ஒரு நிமிஷம், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எவ்வளவு பாசமாக இருப்பா நீ, நான் போகக்கூடாது சந்தோஷப்படுறிய அப்படி தடவி கொடுத்தார் ஆண்டவரே. இயேசு தடவி கொடுக்குற ஊழியெல்லாம் இயேசு தடவி கொடுக்குற ஊழியெல்லாம் எல்லாம் செய்யல, நேசிக்கிறார் அப்படிலாம் செய்யல ஆண்டவர் சொல்ல. அவன் நீங்க நிறைய பார்த்த நிறைய பேர் ஊழியமே இன்னைக்கு ஆசீர்வாத ஊழியம். ஏமா ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ண சபை இன்னும் திறக்கல. விசுவாசத்தை குறித்து பேசுற சபை இன்னும் திறக்கப்படல. தெரியுமா உங்களுக்கு? இன்னும் அந்த சர்ச்சை மூடியே கிடக்குது, ஆன்லைன்லயே பேசிக்கிறாங்க. ஏன்னா கொரோனா வந்துருமா. விசுவாசத்தை குறித்து பேசுனீங்களா? அப்ப என்ன பிரயோஜனம்? இல்லையா? தடவி கொடுக்குற சபை இதெல்லாம் யாரு? என்னது? தடவி கொடுக்குற ஆளுங்க. இயேசு சொன்னாரு, அப்பளமா சாத்தானே. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை பேசாம மாம்சத்துக்குரியவரை சிந்திக்கிற நீ. மாம்சத்துக்குரிய சிந்திக்க கூடாது. நீங்கள் நானும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்களை சிந்திக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு பாருங்க, ஒரு நேரம் பேதுருவாகிறான், இன்னொரு நேரம் நாணல். உறுதியற்ற தன்மை. சீமோனா இருக்கும்போது உறுதியற்ற தன்மை. சோத்திரம். தேவ பிள்ளைகளே, இயேசு சிறைசேதம் பண்றாங்க கெத்செமனே தோட்டத்தில். உடனே என்ன பண்ணிட்டான்? கத்தி எடுத்துனான். ஒரே வெட்டு காதல். ஜென்ம சுபாவம். கத்தியை எப்படி பிடிக்கணும் அவனுக்கு தெரிவித்து பாருங்க. ஏன்? பழைய எண்ணம் வந்துச்சு ஒரு மீன் வெட்டுற புத்தி போல. என்னதான் பைபிள் தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டாலும் என்ன போல பழைய சுபாவம் போல மனசு அப்படியே இருக்குது. உன்னை விட நான் டபுளா பேசுவேன், பைபிள் தூக்குறேன்னு பார்க்குறேன் உன்னை நான். அப்படி பேசுற ஆளா இருந்தாங்க, டபுளா பேசுவாங்களாம். அல்லேலூயா. பைபிள் தூக்கி போறேன், அதான் பார்க்குறேன். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பார்க்குறாரு. இன்னும் ஜென்ம சுபாவம் போலையே பார்க்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் அந்த புத்தி அப்படியே இருக்குது. ஜென்ம சுபாவம். பேதுரு பாருங்க 26-25 மறுதலிக்கு பாத்திரமா இருக்கிறான். இயேசு மறுதலிக்கிறான். இருபத்தி 56-58 பார்த்தீங்கன்னாக்கா தூரம் நின்று இயேசு பார்க்குறான். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. அன்பின் சீசனாக யோவான் எங்க இருக்கிறான்? பக்கத்தில் இருக்கிறான். மரியாள் பக்கத்தில் இருக்கிறாங்க. பிசாசு பிடிச்ச 7 பிசாசு பிடித்த மகதெல்லாம் மரியாள் பக்கத்தில் இருக்கிறாங்க.
விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீ பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவன் பேதுரு எங்க இருக்கிறான்? தூரத்திலிருந்து பார்க்கறான், என்ன நடக்குது பார்க்கறான், இயேசு என்ன நடக்குது பார்க்கறான். தூரத்திலிருந்து அடிக்கிறாங்களா, வதைக்கிறாங்களா, காப்பாற்றவோ வேதனைப்படவோ ஓடி போவதற்கு முற்பட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், விசுவாசத்தை விட்டு ஓடி போவதற்கு, ஜபத்தை விட்டு ஓடி போவதற்கு, ஜப ஜீவியத்தை விட்டு ஓடி போவதற்கு, பரிசுத்தத்தை விட்டு ஓடி போவதற்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார், காத்திருக்கிறார். விசுவாசியாக என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அதற்காக உங்களை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். உண்மை உள்ள மனுஷன், நீதிமொழிகள் 28:20 பாருங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவானா. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி 1 தீமோத்தேயு 1:12 பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையில் உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்தாரா. உண்மையா இருப்பையும் தெரிஞ்சுதான் கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? எசேக்கியா ராஜா போய் சொல்றான், ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஆண்டவரே நான் உண்மை உத்தமமாக உனக்கு முன்பாக இருந்தேனே, எனக்கு ஏற்பட்ட வியாதி மரணம் என்று சொல்லிட்டு ஜெபித்த பொழுது ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவன் கண்ணீரை மாற்றி 15 ஆண்டுகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நிறைய பேர் தசம பாகத்தில் காணிகள் உண்மையா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம் உண்மையா இருக்கிறோமா? உண்மை உள்ள மனுஷர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். மல்கியாவில் கர்த்தர் சொல்றாரு, 3ஆம் அதிகாரத்திலே அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்களாம். அல்லேலூயா. கர்த்தருடைய காணிக்கைகளை தசமாகவும் செலுத்துவதிலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே? தசம பாகத்திலோ காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நான் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சோதித்து பாரு. நான் உண்மையா இருக்கிறேன்னா உண்மை இல்லை பாரு. இயேசு கேட்கிறார், தேவன் கேட்கிறார், என்னுடைய வார்த்தையில உண்மையா இருக்கிறேன்னா இல்லையா சோதித்து பாருங்க. அவர் உண்மை உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய உண்மையிலிருந்து மாறுறதே கிடையாது. ஆமென். அவர் உண்மை உள்ள தேவன். தேவ பிள்ளைகளே, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், முற்றும் முடிய நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் முற்றுமுடி நடத்துவார். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு கொடுப்பதிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனுக்கு என்று கொடுப்பதிலே விதைப்பதிலே ஸ்தோத்திரம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? தேவன் அதை கனப்படுத்த விரும்புகிறார். பாட தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய தேவன் நம்மளுக்கு உண்மை எதிர்பார்க்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையாக பார்க்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அர்த்தமே வரல பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்ல 26 மத்தேயு 26:40 இதெல்லாம் ஒரு விசுவாசியே கேட்குறாரு. நான் இப்படி சொல்றேன், நீங்க எப்படி எடுத்துக்கீங்கன்னு தெரியாது. வாசிங்க.
பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் கூட விழித்திருக்க தெரியல. நீ ஒரு விசுவாசி அப்படின்னு கேட்கிறார். இதுதான் முன்னாடி சொன்னேன். எவ்வளவு நேரம்? 7 to 8. அல்லேலூயா. எவ்வளவு நேரமா? எவ்வளவு? 7 to 8. 7 மணி நேரமா 8 மணி நேரமா? 7 to 8ன்றாங்க. எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம். 7 to 8 நம்ம ஜெபம் சொல்றேன். அல்லேலூயா. மலையில வந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. அவர் சொல்றாரு, ஐயா நான் கர்த்தர் சமூகத்தில் 8 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 8 மணி நேரம் ஊழியம் செய்யறேன். எவ்வளோ? 8 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 8 மணி நேரம் கவனிச்சிங்களா? அல்லேலூயா. நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம்? 1 மணி நேரம் கூட ஜெபிக்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறா இயேசு. 1 மணி நேரம் கூட இது கூட செய்யணும், நீ விசுவாசியா நீ அப்படின்னு கேட்குற. நான் கேட்குறேன், இயேசு கேட்குறேன். அல்லேலூயா. பழகணும்மா, பழகணும். என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணணும். சோத்திர பள்ளி புக்கை வாங்கி வச்சுக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் பண்ணு. 3 சோத்திரம் பண்ணுங்களேன் ஒரு நாளைக்கு. உட்கார முடியுதா உங்களால? சோத்திரம் 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 பண்ண முடியுதா? முதல்ல இப்போ திறந்த உடனே 10 சோத்திரம் பண்ண உடனே, அம்மா இவாம்மா பால் வேணாம்மா. ஆமாம், இப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா பைபிள் படிக்க கூடாது, சோத்திரம் பண்ண கூடாது அப்படின்னு அதை மூடி வச்சுட்டு போயிட்டு அந்த பால் வாங்கி கொடுத்துட்டு பெரிய வேலை செஞ்ச மாதிரி. அதோடு அவன் தான் சோத்திர பலிப்புக்கு க்ளோஸ். அப்புறம் படி அம்மா சொன்ன வேலையை செஞ்ச உடனே உன் வேலையை முடிச்சிருக்கியா? கர்த்தருடைய வேலையை எங்கள் வீட்டு நடக்குதான் சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸோ தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதிக்கிறதுக்கு வாஞ்சிக்கணும், விருப்பம் இருக்கணும். முதல்ல 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலனாக்கா நம்ம என்ன விசுவாசத்தில் இருக்கிறோம்? இங்கே வந்து 1 மணி நேரம் ஜெபிங்க. நீ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிங்க. ஒரு நாளைக்கு கலக்கிறதுங்க. அன்றே நான் 1 மணி நேரம் ஜெபிப்பேன். ஒரு பாஸ்டர்காரு கோயம்பேடுல நம்ம சர்ச்சில் வந்துருக்காரு. ஆபிரகாம் கில்மானத்தில் பேர் இது வந்துருக்காரு. பிரசாமன் அப்பா எங்கள் சர்ச்சில். அவர் பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 முறை ஜெபிக்கிறார். 12 முறை ஜெபிக்கிறார். ஒரு 10 வருஷத்துக்கு நிமிஷம் ஜெயிப்பாப்புல இது. ஆனால் எந்த நேரம் எப்படி ஜெயிப்பார் தெரியாது. ஆனால் ஒரு நாள் எத்தனை முறை ஜெபிக்கிறாரோ? 12 முறை ஜெயிக்கலாம். தோமாவை குறித்து ஒரு சரித்திரம் சொல்கிறாங்க. 100 முறை ஜெயிப்பாராம் தோமா. எவ்வளோ நேரம்? ஒரு நாளைக்கு 100 முறை ஜெயிப்பாராம். அல்லேலூயா. போகிற இடத்துல கொஞ்சம் நின்று ஜெபம் பண்ண பிடிக்கும். ஆண்டவரே சோத்திரம், இந்த மயிலாப்பூர்காய் சோத்திரம். ஆண்டவரே இந்த சைதாப்பட்டிக்காய் சோத்திரம். ஆண்டவரே இந்த தீநகருக்காய் சோத்திரம். ஆண்டவரே இந்த காலைப்புக்காய் சோத்திரம். அப்படின்னாங்கள நின்று ஜெபம் பண்ணி பார்க்கல. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எத்தனை முறை? 100 முறை. நம்ம எத்தனை முறை ஜெபம் பண்ணுறோம்? 3 முறை சாப்பிட்றோமே. தானியேல் 3 முறை ஜெபித்தானா. அல்லேலூயா. தாவீது 7 முறை ஜெபம் பண்ணானா. அல்லேலூயா. தானியேல் 21 முறை ஜெபம் பண்ணானா. அல்லேலூயா. புதூர் சர்ச்சில் 21 நாள் உபவாசம். ஊத்துக்காலில் 50 நாள் உபவாசம். 50 நாள். எத்தனை நாள்? செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பிட்டாங்க ஜெபம் பண்ணி. ஆனால் சர்ச்சைக்கு தான் வரலாம். அவங்க சுகமாகிட்டாங்க ஜெபம் பண்ணி. அந்த 48 நாள் இருக்கும். அப்போ வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஐயா என் பிள்ளை சாரா பிள்ளைங்க சித்திரம் டாக்டர் சொல்லிட்டாங்க, நாள் முடிச்சுட்டாங்க, நேரம் முடிச்சுட்டாங்க சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்கிட்ட, அம்மா விசுவாசிகளை நீங்கள் ஐயா நாங்கள் 50 நாள் ஜெபம் பண்ணிக்கிறோம், இப்போ முடிக்கிற கண்டிஷன் இருக்கும் பாஸ்டர் சொன்னாங்க. சரி இந்த இவங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரு. சர்ச்சைக்கே வரல. அல்லேலூயா.
சுகத்தை கொடுக்கப்பட்டல சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னோம். அல்லேலூயா. எங்க வரணும்? யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா 10 குச்சலை குணமானாங்க, ஒருத்தர் தான் ஆசீர்வாதம் பெறான். நன்றி உள்ளவன் சொல்றார். அல்லேலூயா. நன்றி இல்லாத மக்கள் இன்றைக்கு இருந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். கொஞ்சம் இதை கட் பண்ணுங்க சென்சருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நன்றி. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க அது இல்லை, நல்ல வருத்தமாக ஜெபிப்பதற்கு நம்ம வருத்தப்படுறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்காருனாக்கா அதற்காக நம்ம என்ன பண்ணோம்? வாழணும். அதற்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம்? பக்கத்தில் பைபிள் நான் இவரை முடிச்சுக்கிறேன். கல்யாணம் 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுப்பா. அல்லேலூயா. எவ்வளோ நேரம்? அவங்க சொன்னீங்களா? சொல்லிட்டாங்களா? சொல்லிடலாமா? இப்படியாவது சொல்லுவீங்க பார்க்குறேன். 1 மணி நேரம் ஜெபிப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அது மாத்திரமல்ல, மேல்மாடியின் அனுபவம், காத்திருந்து ஜெபிக்கிற பாத்திரம் பேதுரு. ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 37, 15, 38 இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆமென். அங்கே காத்திருக்கிற மேல்மாடியில முதல் பிரசங்கம் 12 கூட எழுந்து பேதுரு பிரசங்கம் மாட்டாரு. பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் வச்சுக்க போறான். கை தட்டுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. யார் இந்த பாத்திரம்? யாரு? 1 மணி தான் ஜெபிக்காத பாத்திரம், ஜென்ம சுபாவம் நிறைந்த பாத்திரம், தூரம் நின்று பார்க்கிற பாத்திரம், மறுதளிக்கிற பாத்திரம். இந்த பேதுரு யாரு? ஜென்ம சுபாவம், அப்படியே ஒட்டி போன ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம்லாம் போனாதான் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு அல்லே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அற்புதம் செய்கிற பாத்திரமாய். அப்போஸ்தலர் 3:1 பார்க்கிறோம். அவர்கள் சப்பானியை குணமாக்குறாங்க. பேதுரு நிழல்பட்டு அநேக சொஸ்தமாகறாங்க. ஆமென். அப்போஸ்தலர் 3:6 பார்த்தீங்கன்னாக்கா, என்னிடத்துல ஒன்றுமில்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஆசீர்வதிக்கிற பாத்திரம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நேரத்துல நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தோம்ப்பா, எனக்கு என்ன வச்சுக்கிறேன்? நிறைய பேர் கேட்குறீங்க, ஆண்டவர்கிட்ட வந்தேன், ஜெபம் பண்ணேன், ஊழியத்துக்கு போறேன், எல்லாம் செய்ய, எனக்கு என்ன வச்சுக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? இப்படி பேதுரு ஒரு கேள்வி கேட்டான். கேள்வி கேட்கிற ஒரு பாத்திரம் யாருன்னா இந்த பேதுரு மட்டும்தான். வாசிங்க மத்தேயு 18:2, 21, 18:21, மத்தேயு 19:27, 18:21, 19:27 வசனம் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அல்லேலூயா. கேள்வி கேட்கிறான். சகோதரன் நான் மன்னிக்க எத்தனை முறை ஆண்டவரே? எவ்வளவு முறை? 7 தரமா? 7 தரம் இல்லப்பா, 70 தரம். அல்லேலூயா. எவ்வளவு தரம்? 70 முறை மன்னி. ஆமென். அல்லேலூயா. அன்லிமிட்டட் மன்னிக்கிறதுக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, எப்போ வேணா மன்னி. ஆமென். அதான் அந்த அர்த்தம். அடுத்த வருஷம் வாசிங்க 19:27. அப்பொழுது பேதுரு அவனை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த வாசிங்க. அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறவளா உங்களை ஆஸ்வதிக்கப்படுற, இம்மையிலும் மறுமையிலும் ஆஸ்வதிப்படுற பேதுரு. அது மட்டும் கிடையாது,
மறு ஜென்ம வாழ்க்கையில நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளை உங்களை வெயிட் பண்றார். ஹல்லேலூயா. ஆமென். என்ன கொடுப்பாரு? என்ன கொடுப்பீங்க ஆண்டவரே? கேள்வி கேட்ட உங்களுக்கு சொல்றாரு, இன்மையில மறுமையில உன்னை ஆசை. ஹல்லேலூயா. எவ்வளோ? 100 மடங்கு. அந்த வருஷம் 100 மடங்கு சொல்லப்படும். எத்தனை மடங்கு? 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். நீங்க எந்த விதமான பாத்திரமா இருக்கீங்க? எந்த விதமான பாத்திரமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ, கிருபை உள்ள பாத்திரமாய் அப்போஸ்தலனாகிய பவுலை போல மாறுங்க. பேதுருவை போல. ஸ்தோத்திரம். ஒருவேளை பேதுரு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம நீங்க பார்த்தோம். இந்த பாத்திரம் எப்படிப்பட்டது? இது ஜென்ம சுபாவம் உள்ள பாத்திரம், அற்ப விசுவாசியா இருக்கிற பாத்திரம், 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாத ஒரு பாத்திரம் தான். மறுதளிக்கிற பாத்திரம், தூர நின்று இயேசு பார்க்கிற பாத்திரம். இப்படிப்பட்ட பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறாரு. எப்போ எப்போ ஆசீர்வதிக்கிறாரு? காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய், அற்புதம் செய்கிற பாத்திரமாய், சுகமளிக்கிற வரங்களை உடைய பாத்திரமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் நிழல்பட்டு அநேக சுஸ்தமானார்கள், அவன் கரம்பட்டு அநேக சுஸ்தமானார்கள். அப்படிப்பட்ட வல்லமை, முடவர்களை குணமாக்குகிற வல்லமை, கடைசியாக ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் பேதுரு மாறுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை இன்மையிலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பாத்திரமாய் பேதுரு மாறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்கள் விசுவாசிகளுக்கு தாரும் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட பாத்திரமாய், கிருபை நிறைந்த பாத்திரமாய், இந்த பேதுருவாகிய அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல நாங்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய், அற்புதம் செய்கிற பாத்திரமாய், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற பாத்திரமாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உண்மை உள்ள பாத்திரமா எங்களை மாற்றுவோம்ப்பா. எந்தெந்த காரியத்தை நாங்கள் உண்மையா இருக்க வேண்டுமோ அந்த உண்மை எங்களுக்கு தாங்கப்பா. தேவன் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.